வணக்கம். நாங்கள் இடம் வாங்கிட்டோம், ஆனால் இன்னும் ஃபார்ம் எதுவுமே டெவலப் பண்ணல, எங்கள் இடம் அப்படியே வேக்கண்ட்டாக தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதோ ஒரு சூப்பரான ஒரு பதிவு. இவர் எப்படிலாம் வேக்கண்ட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணி தராருன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்கு முன்பதாக இதே நிலத்தில் அட்ஜாயிண்ட் இந்த நிலம் தான் நாங்கள் எங்களுடைய கிளைண்ட் வாங்கினேன். 5 வருடத்துக்கு முன்பு வாங்கும்போது இந்த நிலம் எப்படி இருந்தது பாருங்கள். வாங்க சார், கொஞ்சம் முன்னே வாங்க. ஒன்றுமே இதில் எந்த ஒரு பலன் தரக்கூடிய எந்த ஒரு செடியோ மரமோ எதுவுமே இல்லை. ஒரு முச்செடியாக இருக்குது, வறண்ட பூமியாக இருக்குது. ஆனால் இந்த முச்செடியும் இந்த வறண்ட பூமியும் எங்களிடத்தில் கொடுத்தாங்க. நாங்கள் 5 வருடத்தில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய பலன் தரக்கூடிய ஒரு தோட்டமாக அமைச்சிருக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய 5 வருடம் டெவலப் பண்ண. ஸோ நீங்கள் பார்த்த 5 வருஷத்துக்கு முன்னே அந்த இடம், 5 வருஷத்துக்கு பிறகு இந்த இடம் வாங்கின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். கோழி பண்ணை இருக்குது, வான்கோழி இருக்குது, வாத்து இருக்குது, மாடு இருக்குது, மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பக்கத்தில் கொய்யா மரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, கீழே இன்னும் நிறைய மரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது. இப்படி இதெல்லாம் போட்டு அக்ரிகேட் பண்ணி இன்றைக்கி எல்லாம் பலன் கொடுக்குற அளவுக்கு மாறி இருக்குது. 5 வருஷத்தில் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதை மாதிரி நாங்கள் மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களும் இதை மாதிரி எதிர்பார்க்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் இடத்தையும் நாங்கள் நல்லா மாற்றி கொடுப்போம். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்கன்னா அந்த ஸ்டைலில் நாங்கள் மாற்றி கொடுப்போம். இந்த பண்ணையில் இந்த கோழிகள் மூலமாக ஒரு வருமானம் வருது. அதை பாருங்கள். இருந்த இடத்த என்னென்ன வகையான மரங்கள், பழ வகை மரங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். பார்க்க இன்னும் பார்க்கணும் போல இருக்கும். எல்லாமே பழம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இந்த வருஷமே இது மாமரம். இது பாருங்கள், இது மூழ்கிக்கா. இது வந்து மூழ்கிக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குணமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐனி பழம் இருக்குது. இந்த மரம் வந்து ஐனி பழம். இதெல்லாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் தான் இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது. இது வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அங்கே வந்து கொண்டு வந்து வச்சோம். பரவாயில்ல, நல்லா வளர்ந்து வருது. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இது பழம் கொடுக்கும். கொஞ்சம் கீரை இருக்குது, பலாமரம் இருக்குது, காய்கறிகளும் இருக்குது. மிளகா, தக்காளி, கொத்தவரங்காய். அந்த மண்ணுக்கு கொத்தவரங்காய் ரொம்ப அருமையாக ஒரு பாருங்க. கொத்தவரங்காய் செடி தான் இதெல்லாம். கொத்தவரங்காய் செடி இன்னும் காய் வைக்கல. இதுக்கப்புறம் தான் காய் வைக்க பூ இருக்கா இருக்கு. இதை பாருங்கள், பூ காய்ச்சிருக்கு. இதுக்கப்புறம் காய்க்கும். இது கொய்யா மரம். இதோட சேர்ந்து அப்படியே நெல் வயல். மீதி இந்த நிலத்தை வந்து இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆடு, மாடு, கோழி இதில் கழிவுகள்லாம் கொண்டு வந்து உரமாக்கி, இயற்கை உரமாக்கி மரங்களுக்கு, செடிகளுக்கெல்லாம் நாங்கள் வைக்கிறோம். அதில் மீதம் இருக்கிறத நெல் வயலுக்கு கொடுக்குறோம். நெல் வயல் நல்லா வளைஞ்சிருக்கு வந்து பாருங்கள். அது நெல் வயல் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த எம்டியான இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பழம் தரக்கூடிய இடமா இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மேல் பகுதி மேலே பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தோன்னா மரங்களாகவும் பழம் தரக்கூடிய மாமரம், பலாமரம், கொய்யா மரம், திராட்சை, சாத்துக்குடி இவையெல்லாம் மேலே நீங்கள் பயிர் வகையாக இருக்குது.
கீழே வந்து பார்த்தா விவசாயத்துக்காக அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஆடு மாடு கோழி உள்ள கழிவுகளுக்கு வந்து இயற்கை உரமாக்கி அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் கைனிக்கு கொடுக்குறோம், மரங்களுக்கு கொடுக்குறோம், பனசெடிகளுக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா ஈல்டு கொடுக்குதுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு உங்களோட நிலம் வந்து வேக்கண்டாக இருக்குதுன்னு சொன்னால் சார் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதை வந்து ஆய்வு பண்ணி என்னென்ன வகையான பயிரெலாம் அதை பண்ண முடியும், எப்படி அதை மாற்ற முடியும் சொல்லிட்டு அவங்களோட பேசுவோம். அது பிறகு பார்த்தா நீங்கள் உங்களுடைய ஆசையை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதே போல் தான் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை வடிவமைச்சு கொடுப்போம். மேலும் எங்களுடைய விவரங்களை உங்களுக்கு சொல்கிறோம். எதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு பண்ணி பேசலாம். அற்புதா ஜெரீன் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீஸ். நீங்கள் இந்த எங்களுடைய காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9865384416 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு நீங்கள் பேசலாம். வணக்கம், ரொம்ப நன்றி.